வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் மாம்பழ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழ மில்க் ஷேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் மாம்பழம், 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு மாம்பழம். இப்போ மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டம்ளரில் மாற்றிடலாம். இனிப்பு குறைவாக போதும்னா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாம்பழம். டேஸ்டியான மாம்பழ மில்க் ஷேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.